ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ரீராம நவமி ஸ்பெஷல் நீர்மோர் பானக்கம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராமருக்கு நைவேத்தியம் பண்ணுற பிரசாதம் ரெண்டுமே ஈஸியாக பண்ணிடலாம், அடுப்பே பற்ற வைக்க வேணாம். இப்போ நான் 1 கப்பு தயிரை எடுத்து கடைஞ்சி நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 பச்சை மிளகா நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி தட்டி எடுத்து வச்சுருக்கிறதையும் போட்டிருக்கேன், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக. இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு தாளித்து மோரில் கொட்டிடுங்க. இப்போ இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட நீர்மோர் ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம பானக்கம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு 2 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வெல்லத்தை போட்டு அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து பார்த்தா வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் எப்போதுமே மண் இருக்கும், அதனால் நீங்கள் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இதில் லெமன் புழிஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதுவே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ நம்மளோட பானக்கமும் ரெடி ஆகிடுச்சு. ராமர் நவமி அன்றைக்கி பண்ணதுனால தான் ஸ்ரீராம நவமின்னு பேர் இதுக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.